ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தை துரோக அரசியலை செய்து வரும் அதிமுக ஆதரித்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக தெரிவித்தார். மேலும் மதச்சார்பின்மை என்ற சொல்லே பாஜக அரசுக்கு வேப்பங்காயாக கசப்பதாகவும் அவர் சாடினார். நெல்லை டக்கரம்மாள்புரம் பகுதியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்க வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து மாணவர்கள் வரவேற்றனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட குடிலை முதலமைச்சர் திறந்து வைத்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் பல்வேறு மதங்களைச் சார்ந்தவர்களுக்கும் கேக் ஊட்டினார். கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் இனிய கேக்கை மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சில மேடைகள் மகத்தானவை, அத்தகைய மகத்தான மேடையாக மாறியிருக்கின்றது. விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக ஆட்சியில் சிறுபான்மையினர்களின் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மேலும் கிறிஸ்துவர்களின் கோரிக்கையை ஏற்று 4 முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். சிறுபான்மையின கல்வி நிறுவனங்களின் ஆசிரியர் தேர்வு கமிட்டியில் அந்தந்த நிறுவன பிரதிநிதிகள் மட்டுமே இடம்பெறும் அரசாணைக்கு கையெழுத்திட்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி மூக்கையர் புனித யாக்கோபு தேவாலயம் 1.42 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் என்றும் டெட் தேர்வு விவகாரத்தில் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சந்திக்கும் பிரச்சினை குறித்து கோரிக்கை வைக்கப்பட்டதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசு தாக்கல் செய்த வழக்கை திரும்பப் பெற்றதாக முதலமைச்சர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அரசின் அணுகுமுறையால் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் 1439 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு நியமித்த 470 ஆசிரியர்களின் நியமன ஆணைகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கான நியமன ஆணைகள் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குள் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், ஒன்றிய பாஜக அரசு சிறுபான்மையினர்களை அச்சுறுத்தும் அரசாக இருப்பதாக காட்டமாக தெரிவித்தார். இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அரசாக இருக்கு. அதனாலதான் அவங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தப்போ கடுமையா எதிர்த்து போராட்டங்களை நடத்தணும். ஆனா துரோகம் செய்வதையும் மக்கள் அழகு வைப்பதை மட்டுமே தன்னுடைய அரசியலா, லட்சிய அரசியலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டு வரக்கூடிய அதிமுக அந்த சட்டத்துக்கு ஆதரவா வாக்களிச்சது. ஒன்றிய பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பு என்ற சொல்ல வேப்பங்காயா கசக்குது. சொல்ல கேட்டாலே வேப்பங்காயா கசக்குது அவங்களுக்கு. அதை அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து நீக்கணும்னு துடிக்கிறாங்க. நாட்டோட பன்முகத்தன்மையை சிதைச்சு ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, ஒரே தலைவர் என்ற எதேச்சதிகார எதிர்காலத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் தங்களுடைய பிளானை செயல்படுத்த நினைக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆபத்தையும் பாஜகவோட நாசகார திட்டங்களையும் எதிர்த்து முறியடிக்கிற வலிமை தமிழ்நாட்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கு. இதுதான் நம்ம ஹிஸ்டரி. மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டிருந்தால் திமுக நிர்வாகிகள் வீடு தேடி வருவார்கள் என்றும் வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட பெயர்களை சேர்ப்பதற்கான உதவிகளை செய்வார்கள் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.